ஒரு தங்கப்பெட்டி மேலே உட்காந்துருந்தா கூட அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கடன் பிரச்சனை இருக்கும்போது ஏன் ஒரு தெளிவான முடிவை எடுக்கவே முடியறதில்ல தெரியுமா? இதுக்கு காரணம் உங்கள் ஜாதகமோ நேரமோ கிடையாது, உங்களோட மூளை. அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது ஒரு அலாரம். கடன்காரன் ஃபோன் பண்ணும்போதோ இல்லை இஎம்ஐ மெசேஜ் வரும்போதோ அலாரம் ஆன் ஆகிடும். இது ஆன் ஆச்சு அப்படின்னா உங்களோட மூளையோட சிந்திக்கும் திறன் ஆஃப் ஆகிடும். நீங்கள் மொத்தமாக ஒரு தங்கப்பெட்டி மேலே உட்காந்துருந்தா கூட அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. யதார்த்தம் என்னென்னா, இந்த கடன் அடைக்க 8 மாதமோ 8 வருஷமோ கூட ஆகலாம். இந்த பிரபஞ்சம் கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு நீங்கள் காத்திருக்க வேணாம். யாராவது 10 லட்சம் கொடுக்க மாட்டாங்களா, இல்லை ஏதாவது ஒரு லாட்ரியில் பணம் விழுந்துராதா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை தூக்கி போடுங்க. எந்த மந்திரமும் உங்களை காப்பாற்றாது, ஆனால் உங்களோட செயல் தான் காப்பாற்றும். இன்றைக்கி இந்த நிமிஷம் உங்களோட கடனை கட்ட முதல் அடி என்ன அப்படின்ட்டு களத்தில் இறங்குங்க. இல்லைன்னா கடன் வலையில் சிக்கியிருக்கிற 4 பேரில் நீங்கள் எந்த ரகம்? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய முதலாளி, அவர் பழைய கௌரவத்தை நினச்சிக்கிட்டு இப்போ இருக்கிற சின்ன வேலையை செய்கிறதுக்கு வெட்கப்படுறது. 2வது சின்ன முதலாளி, அவர் கடங்காரன் ஃபோன் அடித்தா ஒரு புளியை பார்த்தா எப்படி ஓடுவாரோ அது மாதிரி ஓடி ஒழிச்சுப்பார். 3வது சிங்கப்பெண், சொத்தும் நகையும் இருந்தும் அதை விற்று கடன் கட்ட முடியாமல் ஊர் என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து புலம்பிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். 4வது நம்பர் 0, எங்கள் அப்பா எனக்காக எதுவும் சேர்த்து வைக்கல அப்படின்ட்டு தன்னோட பழைய பிஸ்னஸில் கடன் ஆனதுனால உங்கள் அப்பா மேலே கோபமாக இருக்கிற ஒரு ஆள். இந்த 4 பேரோட பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். அது என்னன்னு ஃபுல் வீடியோவில் பார்த்துட்டு